வத்தல் பண்ண போகிறோமா, நாளைக்கு போட போகிறோமா, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் சொல்லு. இது கூழ் வத்தல். இது வந்து 1 கிலோ அரிசி மாவும் மிஷினில் பொடிச்சு வச்சுருக்கேன். இது பச்சரிசி மாவு இல்லையா? பச்சரிசி மாவு மிக்சியில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வரும் உனக்கு பார்த்துக்கலாம். இது வந்து ஜவ்வரிசி மாவு. ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன், பொடிச்சது எடுத்தது எல்லாமே. சரி. இது வந்து 200 கிராம் நிறைய. 1 கிலோவுக்கு 200 கிராம் ஜவ்வரிசி மாவு போடணும். அது பொடிச்சு வச்சுருக்கேன். மிக்சிலேயே பொடிச்சிடலாம். அதை நல்லா நைஸாக பொடிச்சது பாரு. அப்போ இது ரெண்டையும் போட்டு கலக்க போகிறேன், கரைக்க போகிறேன். இது ரெண்டு என்னது? இது வந்து இந்த கூழ்வடாத்துக்கு வந்து பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து இந்த ஓமப்பொடி வத்தலுக்கு வந்து அடைச்சிரும் கோலை. அதனால இது நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கேன். அரைச்சிட்டு வடிகட்டி சக்கையை எடுத்துட்டு அதில் கணக்கு சொல்லு. தண்ணிக்கு இது வந்து 1 கிலோ மாவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். 1 கிலோ மாவுக்கு எவ்வளோ தண்ணி விடணும்? 7 கிலோ தண்ணி விடணும். சரி சரி சரி. கையை எடுத்து கையை வைக்காது, தூக்கிக்கணும். குக்கருக்குள்ள வைக்கிறதுனால அதான் சரி. பாத்திரத்தில் வச்சு ஆறி போயிடும். குக்கருக்குள்ளேன்னா பாதி அதுக்குள்ளேயே வெந்துடும். காலையில் வெந்திருந்தோன்னு ஆறி இருக்கும். அப்போ எலுமிச்சை பழம், உப்பு, பச்சை மிளகா, பெருங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சதெல்லாம் காலையில் தான் உடனே. இப்போ ராத்திரி போட்டால் புளிக்கும். ஆமாம். இது எந்த வத்தலுக்கு? இது வந்து கூழ்வடம். கூழ்வடம். சரி. இப்போ இங்கே இது வந்து கிண்டின்னு இருக்கோம் இல்லையா? ஆமாம். இது வந்து ஓமப்பொடி வத்தல். ஓமப்பொடி வத்தலோ முறுக்கு வத்தலோ ரெண்டுமே போட்டுக்கலாம் இதில். ஒரே ஆனால் ரொம்ப கட்டியாக கிண்டணும் இல்லையா? ஆமாம், ரொம்ப கட்டியாக கிண்டணும். சரி. நல்லா வெந்தாச்சு. மூடி வச்சிருவேன். இந்த அளவுக்கு வரணும் இல்லையா? இது வந்து இவ்வளோ கட்டினா இவ்வளோ கட்டி ஆகணும்.